ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜகவில் உள்ள மாவட்ட தலைவர்களுடைய லிஸ்ட்டு வந்து இன்று பாஜக தலைமை வெளியிடப்படும் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது இருந்து வருகிறார். அவருடைய பதவி வந்து 21ஆம் தேதி நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் யார், அண்ணாமலை அவர்களே மீண்டும் நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறத 21ஆம் தேதி அறிவிப்பார்கள் அப்படின்னும், இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 65 மாவட்ட தலைவர்கள் நியமிக்க இருக்காங்க. அதாவது எந்தெந்த மாவட்ட தலைவர்கள் மீண்டும் அதே மாவட்டத்திற்கு தலைவர்களாக வரார்களோ மற்றும் அதே புது தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பல முக்கியமான அறிவிப்புகள் இன்று பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மாவட்ட தலைவர்களின் பட்டியல் நாளை இரவுக்குள், அதாவது இன்று இரவுக்குள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதி பாஜகவுடைய மாநில தலைவர் அறிவிக்கப்படலாம் என்றும் 20ஆம் தேதி நடைபெறும் கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் வந்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் பங்கேற்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்னு முக்கியமான தகவல் வந்திருக்கு. முக்கியமாக ஒருமித்த கருத்தாக பாஜகவுடைய மாநில தலைவராக நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க அனைத்து தரப்பிலிருந்தும், அதாவது பாஜக நிர்வாகிகள், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் போன்ற பல முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்களே வர வேண்டும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்துக்கள் தான் நிலவி கொண்டிருக்கு. இந்த நிலையில் பாஜகவுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். வேற லெவலில் பாஜக வந்து கிராமங்கள் தோறும் ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஒரு தரமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் என் மக்கள் என் மண் என் மக்கள் அந்த யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் ஒரு அதிரடி அரசியலாக இருக்கு. நம்ம தமிழக மக்களுக்கு இந்த அரசியல் ஒரு புதிய அரசியலாக, ஒரு படித்த இளைஞர் செய்யும் அரசியலாக பார்க்கப்படுது. அதனாலேயே பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கை வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 2 கோடி அப்படிங்கிற இலக்கை நோக்கி பாஜக பயணம் சென்றிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் அந்த பதவி வகித்த இந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் மீண்டும் நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாஜகவுடைய மாநில தலைவராக மீண்டும் யார் வர வேண்டும், இல்லை புதியதாக யாராக வர வேண்டுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.